இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எடப்பாடி அமைச்சரை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் திரு அமித்ஷா அவர்களுடைய பதிவு பார்க்கும்போது ஏறத்தாழ கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி டெல்லியில் இருக்கும்போது பேட்டி ஒரு நிலையில் கொடுக்குறாரு. 3 காரங்கள் மாறி மாறி செல்கிறார். சென்னை திரும்பியவுடன் பேட்டியுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய தலைவர்கள் கேட்கப்படுகின்ற தலைவர்கள் உங்களை போன்ற ஊடகங்களால் கேட்கப்படும் போது அவருடைய பதிலும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒட்டுமொத்தமாக இதுபோன்று நினைத்த நேரத்தில் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இது போன்ற அவருடைய செல்வாக்கை தமிழக மக்களுடைய உயர்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் மீது எந்த விதமான சுமைகளும் சுமத்தப்படாமல் இருப்பதற்காகவும் தற்பாதுகாத்து கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட செல்வாக்குகளை பயன்படுத்துவதை தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்குண்டான விடை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் அவர்களுக்கு தமிழக மக்கள் பரிசாக தோல்வி என்பதை அளிப்பார்கள். ஏற்கனவே தான் அந்த சவால் தான் ஏற்கனவே சமாளிச்சிட்டார் எங்கள் தலைவர். இப்போ அது ஒரு இஷ்யூவே கிடையாது. இது எல்லோருக்கும் எல்லாமான அரசு. சிறுபான்மை பெரும்பான்மை அனைவருக்கும் சொந்தமான முதல்வராக இன்றைக்கு எங்களுடைய தமிழக முதல்வர் அனைவருடைய இதயத்திலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு உறுதிமிக்க முதல்வர் என்று இன்றைக்கு தமிழகமே அவரை உற்று நோக்கி பாராட்டி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை தாண்டி ஒன்றியமே அவரை உற்று நோக்கி பாராட்டி கொண்டிருக்கின்றது. ஒன்றியத்தை தாண்டி உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மகன் இந்த தமிழக மண்ணிற்கு கிடைத்திருப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.